அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் ஏழை எளிய மாணவர்களுக்காக, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உழைக்கும் போதெல்லாம் காமராஜர் இழிவான சொற்களால், துரோகத்தால் ஆட்சிக்கட்டிலிருந்து அகற்றப்பட்ட பிறகுதான் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் முதல்வராக இருக்கும் பொழுது தனது பெற்ற தாய்க்கு கூட அரசு விடுதியில், முதல்வருக்காக வழங்கப்படும் அரசு பங்களாவில் அனுமதிக்கவில்லை. அதற்கு அவர் அருகில் இருந்த நண்பர் கேட்டாராம், காமராஜரே, நீ இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா? பெற்ற தாய்க்கு கூட அரசு பங்களாவில் இடம் கொடுக்க மாட்டாயா அப்படி என்று. அதற்கு காமராஜர் கூறினாராம், தான் தாயை இங்கே அருகில் வைத்து அழகு பார்க்க எனக்கு என்ன ஆசை இல்லையா? ஆனால் என் தாயின் உறவினர்கள் வருவார்கள், அவர்கள் சகோதரர்கள் வருவார்கள். இந்த அரசு மாளிகையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு தவறான விஷயத்தை அவர் மேற்கொண்டார்கள் என்றால் எனது நேர்மையான தவ வாழ்க்கை பாழாகிவிடும் என்றாராம். அதுபோல பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுமார் 15 ஏக்கர் உள்ள பாரத பிரதமர் மாளிகையில் தனது தாய்க்கு கூட இடம் வழங்கவில்லை. தனது தாயை பார்க்க அவருடைய சகோதரர்கள் வருவார்கள். ஏதாவது ஒரு விஷயம் பாரத பிரதமர் என்று அவர்கள் தவறான விஷயத்தை கையாண்டு விட்டால் தனது தவ வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போற்றுவோம், பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம்.